ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம இந்திய அரசியலமைப்பு இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸ் எப்படி போகும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முக்கியமான டாபிக்ஸ் வைஸ் நான் உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது என்னோட ஒரு முயற்சியில் எனக்கு எப்படி இருந்து இந்த இந்தியன் பாலிட்டியை ஸ்டார்ட் பண்ணால் நல்லா போகும் அப்படின்ற ஆங்கிளில் நான் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, இல்லை இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க, இந்தியன் பாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோம்னா நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா சிலபஸ்லையுமே ஒரு முக்கியமான மேஜர் ரோலை ப்ளே பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் இந்த அரசியலமைப்பு. இந்த இந்திய அரசியலமைப்பு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மற்றவங்க அந்த மற்ற கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் கிளாஸ் எடுப்பாங்க ஆன்லைனில், அவங்க முகவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னோடய வழிமுறை என்னன்றது, இந்திய அரசியலமைப்போட முகவுரைக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய கிளாஸஸ் எப்படியும் ஒரு 3-4 கிளாஸஸ் வரும். அதை பார்த்துட்டு தான் நம்ம முகவுரைக்கு போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரைட்டு, கண்டென்ட்டுக்கு டைரெக்டாக போயிடுவோம். இந்திய அரசியலமைப்பு பார்த்தோம்னா ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றி ஃபுல்லாக படிக்க போகிறது தான் இந்த இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்ட்டு. நம்ம இப்போ இந்த டாபிக் வைஸ் சிலபஸ் இருக்க டாபிக்ஸ் வைஸ் வீடியோ கொண்டு போகிறோம். அடுத்தடுத்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் 6th 7th அதுமாரி நம்ம கொண்டு போகலாம். இதுதான் முக்கியமான விஷயங்கள். ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் பாலிட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் இருக்க அட்டவணைகள், ஸ்கெடியூல், அதை படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதோட பகுதிகள், பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதுதான் படிக்கணும். இது ரெண்டுத்தையும் படித்தாலே உங்களுக்கு 2 மார்க் ஈஸியாக வந்துடும். குரூப் 4ல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 மார்க் கேட்பாங்க. குரூப் 2ல் பார்த்தோம்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கும் 15 மார்க் கேட்குறாங்க பாலிட்டி சிலபஸ்லேருந்து. அதே போல் பார்த்தோம்னா குரூப் 1ல் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 40 மார்க் பாலிட்டிலேருந்து கவர் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போராக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் நல்ல பயங்கரமான சப்ஜெக்ட். படிக்க எல்லாருக்குமே பிடிக்கிற சப்ஜெக்ட் இது தான். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த அரசியலமைப்போட அட்டவணை ஃபஸ்ட்டு படிச்சிருவோம். ஓகே, இந்த அட்டவணைகள் இதுக்கு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஜென்ரலாக இந்த அரசியலமைப்பு அதை பற்றி எப்படி அதை பிரிச்சிருக்காங்க. நிறைய அந்த புக்கு இருக்குது, அந்த புக்கிலேருந்து நம்ம இண்டெக்ஸ் எப்படி இருக்கோ அதுபோல் இது பிரிச்சிருப்பாங்க, வேறு எதுவும் கிடையாது. இது அட்டவணை நம்ம அரசியலமைப்பு என்றைக்கு நடைமுறைக்கு வந்ததோ 1950 நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க, ஜனவரி 26. அன்றைக்கி நடைமுறைக்கு வந்த அன்றைக்கி பார்த்தோம்னா இதில் 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா 12 அட்டவணைகளாக இருக்குது. இது ஒரு கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. மினிமம் இந்த அட்டவணையிலேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்து பார்ப்போம்னா, ஏற்கனவே சொன்ன போல் அரசியலமைப்பு உருவாக்குன அன்றைக்கி பார்த்தோம்னா இதில் 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா ரீசெண்ட் டேஸில் இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா 12 இருக்குது. இது வர காலங்களில் அரசியலமைப்பில் எதனா சட்ட திருத்தம் பண்ணாங்கன்னா அதை ஆட் பண்ணி இதுலேயும் ஆட் பண்ணிடுவாங்க. 13, 14 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரைட். இதில் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு முதல் அட்டவணை என்ன சொல்லுது, 2வது அட்டவணை என்ன சொல்லுது, 3வது அட்டவணை என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே என்னென்ன சப்டாபிக்ஸ் இருக்குது, எதை பற்றி சொல்லுதுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அட்டவணை 1. இந்த அட்டவணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இவற்றின் பெயர்கள் மற்றும் எல்லைகள். இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி 9 இருந்துச்சு. அது கரண்ட் அஃபேரில் டாப்பிக்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இந்த யூனியன் பிரதேசம், மாநிலங்கள் இவற்றோட பெயர் ப்ளஸ் அவைகளோட எல்லை, இந்தியாவோட எல்லை. அப்புறம் பார்த்தோம்னா அந்த மாநிலங்கள், இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு எந்தெந்த மாநிலத்தோட எல்லையாக இருக்குது, இந்த பக்கம் பார்த்தோம்னா கேரளா எல்லையாக இருக்குது, அப்புறம் கர்நாடகா எல்லையாக இருக்குது, அப்புறம் ஆந்திராவும் எல்லையாக இருக்குது. அதுபோல் எல்லைகள் எப்படி பிரிக்கிறாங்க, தமிழ்நாடுன்னு எப்படி பேர் வச்சாங்க. தமிழ்நாடுன்னு பேர் நம்ம அண்ணா தான் வச்சுருப்பார். 1969வது வருஷம் ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு இந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருப்பாங்க. இது எல்லாமே அப்படி பேர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இந்த அட்டவணை 1க்குள்ளே வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு ஆந்திரா இப்போ தெலுங்கானா அப்படிலாம் பிரித்தாங்க பார்த்தீங்களா. என்ன பேர் மாற்றினாலுமே இந்த அட்டவணை 1ல் வந்துடும். இது மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாமல் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். பாண்டிச்சேரி இப்போ புதுச்சேரின்னு மாற்றினாங்க பார்த்தீங்களா, அப்புறம் டெல்லின்றத நியூ டெல்லின்னு மாற்றினாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த அட்டவணை 1க்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட்டு அட்டவணை 2. இந்த அட்டவணை 2ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
ஊதியங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. படிகள், ஊதியங்கள், அது உங்களுக்கு கிடைக்கிற சலுகைகள் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது குடியரசுத் தலைவர், ஆளுநர், நீதிபதிகள், கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரிகள் போன்ற உயர் அதிகாரத்தில் உள்ளவர்களின் ஊதியம், படிகள், சலுகைகள். ஸோ இப்போ குடியரசுத் தலைவருக்கெலாம் பார்த்தோம்னா சொந்தமாக வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அவங்களுக்கு போகிறதுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க தங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதேமாரி ஆளுநர் மாளிகை நம்ம வந்து சென்னையில் இருக்குது, ஸோ கிண்டியில் இருக்குது. அப்போ ஆளுநர் மாளிகைன்னு தனியாக இடம் கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கும் கார் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த அலவுன்சஸ் பற்றி எல்லாத்தையும் பேசுகிறது, சிறப்பு சலுகைகள், படிகள், ஊதியங்கள், இதை பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறது தான் வந்து அட்டவணை 2. அட்டவணை 2 குடியரசுத் தலைவர் வருவாங்க, துணை குடியரசுத் தலைவர், அதுபோல் வந்து நீதிபதிகள்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள், அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஹைகோர்ட் நீதிபதிகள் எல்லாமே இதில் வந்துடுவாங்க. அப்போ உயர் பதவியில் இருக்க உயர் பதவியில் இருக்க எல்லாருக்குமே சம்பளம் எப்படி கொடுக்குறாங்க, அவங்களோட சம்பளம் அலவுன்ஸ் என்ன, படிகள் என்ன, இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் வந்து அட்டவணை 2. அடுத்தது அட்டவணை 3. ஸோ இந்த அட்டவணை 3ல் பார்த்தோம்னா உயர் பதவியில் உள்ளவர்களின் பதவி பிரமாணம், அவர்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழிகள். ஸோ பதவி பிரமாணம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தோம்னா நம்ம பிரதமருக்கெலாம் பண்ணுவார். அதே போல் மாநிலத்தில் பார்க்கும்போது ஆளுநர் வந்து நம்ம அமைச்சர்களுக்கு, முதலமைச்சர்களுக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து பண்ணி வைப்பார். ஸோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் வந்து அதை பற்றி சொல்கிறது, அவங்க வந்து எப்படி பதவி பிரமாணம் எடுக்கணும், அப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்க எடுக்க வேண்டிய உறுதிமொழிகள். ஸோ அவங்க என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு விருப்பாக மற்றவங்க மேலே வந்து காட்டக்கூடாது. இப்போ அவங்க பவரில் இருக்காங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க மேலே வந்து அந்த பவரை தப்பாக பயன்படுத்தக்கூடாதுன்ற மாரி அந்த உறுதிமொழிகள்னு எடுப்பாங்க. இதை பற்றி சொல்கிறது தான் வந்து அட்டவணை 3. ஸோ உயர் பதவின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே வருவாங்க. மேலே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், நீதிபதிகள், கணக்கு மற்றும் தணிக்கையாளர் எல்லாருமே இதில் வந்துடுவாங்க. அவங்க எடுக்கிற பதவி பிரமாணம் ப்ளஸ் உறுதிமொழிகள், இதை பற்றி சொல்கிறது தான் வந்து அட்டவணை 3. அடுத்தது அட்டவணை 4. ஸோ இதில் பார்த்தோம்னா மாநிலங்களவையில், ஸோ மாநிலங்களவைன்னு சொல்லும்போது நம்ம ராஜ்யசபான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். லோக்சபா கிடையாது, ராஜ்யசபா தான். மாநிலங்களவையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி கூறுவது. ஸோ இதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம சட்டப்பேரவை எலெக்ஷன் வரும். ஸோ 234 தொகுதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தோம்னா இந்த மாநிலங்கள் தேர்தல் சொல்லுவாங்க. அந்த எலெக்ஷனுக்கு ஒரு மாநிலத்தில் எத்தனை வந்து மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது மாரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து நிறைய இஷ்யூஸ் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டோட மாநில உறுப்பினர் வந்து கம்மி பண்ண போகிறோம். அது வந்து ஏற்கனவே கொடுக்கும்பொழுது இது எப்படி ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்கன்னா மக்களோட அடர்த்தியை பொறுத்து தான் வந்து அதிகமாக கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இப்போ வந்து தமிழோட மக்கள் தொகை வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ பீகார், மேற்கு வங்காளம், ராஜஸ்தான், அசாம் இது போல் இடத்துல வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாகும் பொழுது அங்கே வந்து ராஜ்யசபா சீட் அதிகமாக தேவைப்படுது அப்படின்ற காரணத்தால் இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது தப்போ ரைட்டோ அது இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த மாநிலங்களவைக்கான சீட்டு தமிழ்நாடுக்கு பார்த்தோம்னா 39 சீட்டு கொடுப்பாங்க, ப்ளஸ் 1 பாண்டிச்சேரி. ஸோ அதுபோல் அப்போ கொடுத்தாங்க, விடுதலை பெறும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாநிலங்களவை சீட்டு வந்து எதை பொறுத்து கொடுத்தாங்கன்னா அந்த மாநிலத்தோட மக்களவை, அந்த மக்களோட அந்த ஸ்ட்ரென்த்து, மக்கள் தொகை எண்ணிக்கையை வச்சு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் அதை பற்றி. யூனியன் பிரதேசங்களுக்கு பார்த்தோம்னா 1, 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி கொடுக்குறது தான் வந்து இந்த 4வது அட்டவணை. மாநிலங்களவையின் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இடஒதுக்கீடு பற்றி. இடஒதுக்கீடுனா அந்த சீட்டு, ஓகேங்களா, 39 சீட் தமிழ்நாடுக்குன்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி. அடுத்தது இந்த 5th டேபிள், 5வது டேபிள், அட்டவணை 5 என்ன சொல்லிட்டு பாருங்கள். பட்டியல் இனத்தவர், அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் மற்றும் பழங்குடியினத்தினர், ஸோ எஸ்டி பீப்புள், அவங்கள பற்றி, அவங்க வாழற பகுதி, எஸ்சி எஸ்டி பகுதிகளில் வாழும் பகுதிகளை நிர்வகிக்கும் கட்டுப்படுத்தவும் வழிமுறை புரிகிறது. அவங்க எந்த இடத்துல வாழறாங்களோ அங்கே பார்த்தோம்னா அந்த பகுதியை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் கட்டுப்படுத்துவதுக்கும். ஸோ கட்டுப்படுத்துறதுனா எப்படின்னா மற்ற இனத்தவங்க வந்து அவங்கள வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்றது, ப்ளஸ் நிர்வாகம் பண்ணுறது பழங்குடியினர் இனம் ப்ளஸ் நம்ம ஷெட்யூல்டு காஸ்ட்டு இவங்க இருக்கிற இடம்லாம் பார்த்தோம்னா அந்த இடத்த வந்து நிர்வகிக்கணும் மீன்ஸ் அதை வந்து மேலும் மேலும் முன்னேற்றத்து பாதையில் கொண்டு போகணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த அட்டவணை 5ன்றது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பீப்புள்ஸை வந்து நம்ம வந்து சமூகத்தில் மேலே கொண்டு வரணுன்றதுக்காக அந்த மக்களை பற்றியும் அந்த நிலத்தோற்றங்கள், அந்த வாழும் மக்களோட இது நிர்வகிக்கிறதுக்காக தான் இந்த 5வது அட்டவணை அதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. அடுத்தது அட்டவணை 6.
இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, நம்ம வடகிழக்கு மாகாணங்கள் வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மிசோரம், திரிபுரா, மேகாலயா போன்ற பகுதிகளில் வாழும் மக்கள், அதாவது அந்த பகுதியிலே பழங்குடியினர் மக்கள் வாங்குவாங்க. அதிகமாக வந்து பழங்குடி, ஏன்னா அந்த பக்கம் வந்து அதிகமாக காடுகள் இருக்குது. ஸோ காடுகளில் வந்து அதிகமான பழங்குடியின மக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம கல்ச்சர் கூட சீக்கிரமாக வந்து சேர்ந்து வர மாட்டாங்க. அவங்களுக்கும் தனி கல்ச்சர் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த பகுதியில் வடகிழக்கு மாநிலங்கள் வாழறோட மக்களோட அவங்களோட தகுதியை வந்து அதிகப்படுத்தணும், அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், சுகாதாரம் கொடுக்கணுன்றதுக்காக இந்த அட்டவணையை 6ன்ற ஷெட்யூல் தனியாக அவங்களுக்கு இருக்குது. ஸோ 5 பார்க்கும்பொழுது எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு மட்டும்தான். ஆனால் 6வது அட்டவணையை பாருங்கள், அஸ்ஸாம், மிசோரம், திரிபுரா, மேகாலயா போன்ற வடகிழக்கு பகுதியில் வாழும் மக்கள் அந்த பகுதியை நிர்வகிக்கும், ப்ளஸ் அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறது, ப்ளஸ் அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துது. இதை பற்றி எல்லாமே சொல்கிறது தான் வந்து 6வது அட்டவணை. அடுத்தது 7வது அட்டவணை. ஸோ இந்த அட்டவணை பார்த்தோம்னா மத்திய அரசு, மாநில அரசு. இந்தியா வந்து இரு கூட்டாட்சி அமைப்பு, நம்மளுக்கு தெரியும். மேலே வந்து மத்திய அரசு இருக்கும், இங்கே மாநில அரசு இருக்கும். என்னதான் மத்திய அரசுக்கு வந்து அதிகமான பவர் இருந்தாலும் நம்மளை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணுறது மாநில அரசு தான். ஆனால் அந்த மாநில அரசையே கண்ட்ரோல் பண்ணுறது மத்திய அரசு தான். ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி மாநில அரசுக்கு கொடுக்கும், மாநில அரசு கலெக்ட் பண்ணி மத்திய அரசுக்கு கொடுக்கும். அந்த மத்திய அரசு என்ன பண்ணுது, திரும்பவும் பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் அதிகமாக கட்டுறோம், ஆனால் நம்மளுக்கு வர அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. அந்த இஷ்யூஸ் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து தமிழ்நாடுன்றது ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்குது. இந்தியாவிலே 2வது முன்னேறிய மாநிலமாக இருக்குது. அசாம், மிசோரம், திரிபுரா அந்த பகுதி, அப்புறம் பார்த்தோம்னா இந்த பீகார், இந்த பகுதியெலாம் பார்த்தோம்னா மக்கள் தொகை, மத்திய பிரதேசங்கள்லாம் பார்த்தோம்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. ஆனால் மக்களோட வறுமை அதிகமாக இருக்குது. மக்கள் தொகை மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, மக்களோட வருமானமும் வந்து கம்மியாக இருக்குன்றதால அவங்க உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக, பாலம் கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, சுகாதாரம், காலேஜ் கட்டுறதுக்கு, ஸ்கூல் கட்டுறதுக்காக அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது போல் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையான அந்த உறவுகளை பற்றி, அந்த அதிகாரத்தை பற்றி எப்படி பிரிக்கிறாங்கன்றதை பற்றி சொல்கிறது தான் இந்த அட்டவணை 7. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா தொடக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு பட்டியல் இருந்துச்சு, இப்போ வந்து தற்போது இருக்குது. ஸோ இது வந்து பார்க்கும்பொழுது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், 3 பொது பட்டியல்னு சொல்லிட்டு 3ஆக பிரிப்பாங்க. மத்திய பட்டியலில் பார்த்தோம்னா தொடக்கத்தில் 97 அரசு சார்ந்த அந்த துறைகள் இருந்துச்சு, இப்போ அது 100 துறைகளாக மாறிடுச்சு. மாநிலங்கள் பட்டியலில் பார்த்தோம்னா 66 துறைகள் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, இப்போ அது அப்டேட் பண்ணி 66 துறைகளாக வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ மாநிலத்தோட பவரை வந்து மத்திய அரசு குறைச்சிருக்காங்க. பொதுப்பட்டியலில் பார்த்தோம்னா 47 தொடக்கத்தில் இருந்துச்சு, இப்போ 52 அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பொதுப்பட்டியலில் பார்த்தோம்னா மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டுமே வந்து சட்டம் இயற்றலாம். ஆனால் பவர் யாருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மத்திய அரசுக்கு மட்டும்தான் பவர் அதிகமாக இருக்கும். மாநில அரசு வந்து ஒரு சட்டத்தை தப்பாக எழுதினாலுமே அந்த மத்திய அரசுக்கு தான். மாநில அரசு வந்து மத்திய அரசுக்கு எதிராக சட்டம் இயற்றினாலுமே அந்த சட்டம் செல்லாது. கடைசியாக வந்து மத்திய அரசு என்ன இயற்றுதோ அந்த சட்டம் தான் செல்லும். எடுத்துக்காட்டு இந்த கல்விலாம் பார்த்தோம்னா நம்மளை மாநில பட்டியலிருந்து இப்போ பொதுப்பட்டியலில் சேர்த்துட்டாங்க. ஆனால் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நீட். ஸோ நீட் வந்து ஃபஸ்ட்டு கல்வின்றது மாநில பட்டியலில் இருந்துச்சு, இப்போ பொதுப்பட்டியலில் போனாலுமே நம்ம மாநிலத்தால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ மத்திய அரசு சொல்கிறது தான் நம்ம கேட்கணும், நீட் எல்லாருமே எழுதணும் அப்படின்றது தான் ரூல்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் மத்திய அரசு தான் மாநில அரசை விட பவரானதுன்றதுக்காக. ஸோ இதை பற்றி சொல்கிறது, அந்த மத்திய அரசு இடையான உறவை பற்றி சொல்கிறது தான் 7வது அட்டவணை. அடுத்தது 8வது அட்டவணை. ஸோ ரொம்ப முக்கியமான அட்டவணை இது. ஸோ அரசியலமைப்பின்படி அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி கூறுவது தான் இந்த 8வது பட்டியல். ஸோ இந்த 8வது பட்டியல் பார்க்கும்பொழுது ஸ்டார்டிங்கில் வந்து 14 மொழியை மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 22 மொழியை வந்து அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஸோ இதையும் வந்து கொஸ்டின் ஏரியாவாக உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா அந்த ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா 14 லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து கீழே சவுத்துலேருந்தே போயிடலாம். ஃபஸ்ட்டு தமிழ், 2வது தெலுங்கு, 3 கன்னடம், 4 மலையாளம், 5 ஒடிசி, 6 பெங்காலி, 7 அசாமி, 8 உருது, 9 ஹிந்தி, 10 சமஸ்கிருதம், 11 காஷ்மீரி, 12 பஞ்சாபி, 13 குஜராத்தி, 14 மராத்தி. இந்த 14 மொழிகள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு வந்து இந்த 14 மொழிகளை மட்டும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அரசியலமைப்பில் வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மேலும் வந்து
ஒரு 8 லாங்குவேஜை வந்து புதுசாக இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 15ஆவதாக சேர்க்கப்பட்ட மொழின்னு பார்க்கும்பொழுது சிந்தி மொழி. இந்த சிந்தி மொழி 1967ஆம் ஆண்டு 21வது சட்டத்திட்டத்தின்படி வந்து சேர்த்துருக்காங்க. இதில் அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட மொழியில். ஸோ இது வந்து கொஸ்டின்ஸ் ஏரியா. இது எல்லாமே வந்து எந்தெந்த மொழி எந்த வருஷத்தில் வந்து இணைச்சிருக்காங்க, எந்த சட்ட திருத்தத்தின்படி வந்து இணைச்சிருக்காங்கன்றது கொஸ்டின் ஏரியா. ஸோ கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஸோ 15ஆவது இணைக்கப்பட்ட மொழி எது, 16வது மொழி எது, 17ஆவது இணைக்கப்பட்ட மொழி எதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் 71வது சட்டத்திட்டத்தின்படி இணைக்கப்பட்ட மொழி எது, 1967 வந்து இணைக்கப்பட்ட மொழி எதுன்னு சொல்லிட்டு இதுமாரி கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதனால் இது கொஸ்டின் ஏரியா. ஃபஸ்ட்டு 15th சொல்லியாச்சு சிந்தினி. அடுத்தது கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. இது 3 ஒரு செட்டு. இந்த 3 ஒரு செட்டு பாருங்கள். இது பார்த்தோம்னா 3மே ஒரே இயர் தான். 1992 71வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. இந்த 3 மொழியும் 16வது, 17, 18 அந்த ஆர்டர் முக்கியம். கொங்கணி, மணிப்பூர், நேபாளி. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் 19வது, 20, 21, 22 இந்த 4 மொழியும் ஒரு செட்டாக வரும். 2023ஆவது ஆண்டு 92வது சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்ட மொழி தான் இந்த போடா, டோங்கிரி, சாந்திலி, மைத்திலி. ஓகேங்களா? ஆக மொத்தம் 22 மொழி வந்துடுச்சு. ரைட். அடுத்தது 9வது பட்டியல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த 9வது பட்டியல்ன்றது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்ட அன்றைக்கி 8 பட்டியல் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேர்த்தது தான் 9வது பட்டியல். அதுக்கப்புறம் ஒரு 4 பட்டியல் சேர்த்துருப்பாங்க. 9வது பட்டியல் 10, 11, 12 இது 4மே அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட பிறகு வந்து இணைச்சிக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. 1951ஆம் ஆண்டு 1வது சட்ட திருத்தத்தின்படி அட்டவணையில் இதை சேர்த்துருக்காங்க. எதை? இந்த 9வது பட்டியலை. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், 1957ஆம் ஆண்டு ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் இந்த அட்டவணையில் இணைக்கப்பட்டது. ஸோ இந்த அட்டவணைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்குள்ளே எதனா ஒரு சட்டத்தை கொண்டாந்து சேர்க்கும்பொழுது அந்த சட்டத்து மேலே வந்து நீதி புனராய்வு செய்ய முடியாது, அதாவது கோர்ட்டால் கூட வந்து கேஸ் போட முடியாது அப்படின்றது தான் இந்த 9வது பட்டியலில் இருக்க ஒரு சிறப்பான குணம். ஸோ 9வது பட்டியலில் எதனா சட்டத்தை கொண்டு போய் சேர்த்துட்டா இந்த சட்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுதான் இதுக்கான மீனிங். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் ஜமீன்தாரி ஒழிப்பு இந்த சட்டம் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க சொல்லிட்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஏரியா தான் இதுவுமே. 1957ஆம் ஆண்டு ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் வந்து அட்டவணை 9வது அட்டவணையிலிருந்து இணைச்சிருக்காங்க. அடுத்தது நில சீர்திருத்தம், நிலவரி போன்றவை பற்றி இந்த 9வது அட்டவணையில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ நில சீர்திருத்தம்னா பழைய காலத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு சில முக்கியமான ஆளுங்கிட்ட வந்து பார்த்தோம்னா 100 ஏக்கர் அதுமாரி 200 ஏக்கர்னு சொல்லிட்டு நிலம் இருந்துச்சு. அதுபோல் அதிகப்படியான நிலங்கள் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரித்து கொடுத்தாங்க இந்த நில சீர்திருத்த சட்டத்தின்படி. ஸோ அதெல்லாம் வந்து பின்னாடி போக பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, இடஒதுக்கீட்டு முறையில் வந்து 69% தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. ஸோ இது வந்து ஜெயலலிதா அம்மா தான் கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன். 1993 நினைக்கிறேன் இயர். ஸோ 1993 தான் நினைக்கிறேன். அந்த இயரில் இடஒதுக்கீடு முறை 69% தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா 69 கொண்டு வரல. தமிழ்நாடு மட்டும்தான் ஸ்பெஷலாக 69% இடஒதுக்கீடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கீழே சொல்லியிருக்காங்க என்ன சொன்னது தான், 9வது அட்டவணையில் இயக்கப்படும் சட்டங்கள் நீதி புனராய்வு செய்ய இயலாது. அப்போ இதுக்குள்ளே என்னென்ன சட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். ஜமீன்தாரி ஒழிப்பு ஒரு சட்டம் இருக்குது. 1957 ஜமீன்தாரி ஒழிப்பு இருக்குது, நில சீர்திருத்தம் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட 69% இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது 9வது பட்டியல். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அட்டவணை 10. இந்த அட்டவணை 10 பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த அட்டவணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1985 கொண்டு வரப்பட்ட 52வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது எது? கட்சித்தாவல் தடை சட்டம். இந்த 10வது அட்டவணை அப்படி வந்து சேர்க்குறாங்க. 10வது அட்டவணைன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. அதை உருவாக்கி அதில் என்ன சேர்க்குறாங்க பார்த்தோம்னா கட்சித்தாவல் தடை சட்டம். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். 1985 இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க, எந்த சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1985ஆம் ஆண்டு 52வது சட்ட திருத்தத்தின்படி இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு சில விதிவிலக்கெலாம் இருக்குது. ஸோ கட்சித்தாவல் தடை சட்டம் நம்மளுக்கு தெரியும். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு அவர் தாவிட்டார்னா அவர் மேலே வந்து
அந்த சபாநாயகர் உள்ளே இருப்பார், சபாநாயகர், அதாவது மத்திய நம்ம சட்டப்பேரவையிலையோ சரி, இல்லை ராஜ்யசபா அதுலேயும் சரி, லோக்சபா அதுலேயும் சரி, அதில் இருக்க முக்கியமான அந்த பொறுப்பில் இருக்கவர், அதாவது அந்த தலைவர், சபாநாயகர் வந்து அந்த கட்சி தாவல் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறிட்டான்னு சொல்லிட்டு அவரை தகுதி நீக்கம் செய்யலாம். ஸோ அதை பற்றி தான் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்துங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினரை சபாநாயகர் மட்டுமே தகுதி நீக்கம் செய்ய முடியும். ரைட்டுங்களா? சபாநாயகர் மட்டும்தான் அவரை வந்து தகுதி நீக்கம் செய்ய முடியும். எதிர்க்கட்சி தலைவரோ இல்லை ஆளுங்கட்சி தலைவரோ முதலமைச்சரோ அவரை தகுதி நீக்கம் செய்ய முடியாது. இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு. அதுக்கப்புறமாயிட்டு பார்த்தோம்னா, முதலில் செயல்படுத்திய மாநிலம், இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை முதல்ல செயல்படுத்திய மாநிலம் பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர். இது முக்கியமான பாயிண்ட்டு. இது வரைக்கும் கேட்டதில்லை, கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், 2003ஆம் ஆண்டு 91வது சட்ட திருத்தத்தின்படி கட்சி பிளவுறும்போது, அதாவது ஒரு கட்சி அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1985 கொண்டு வந்திருக்காங்க. 52வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த சட்டத்தில் ஒரு சில ஓட்டைகள் இருக்குது. அதை சரி செய்யணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 2003 அந்த சட்டத்தை திரும்பவும் 91வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கட்சி வந்து பிளவுறுது, ஒரு கட்சி ரெண்டாக பிளவுறும்போது தகுதி எழுப்பு மேற்கொள்ளக்கூடாது. அப்போ கட்சி வந்து ஒரு கட்சி நல்லா இருக்கும்போது இன்னொரு கட்சிக்கு தான் தாழக்கூடாது. ஒரு கட்சி வந்து ஆக மொத்தம் அந்த கட்சி பிளவுறுதுன்னா அந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்ற பின் வேறு கட்சியில் இணைந்தால் தகுதி நீக்கம் செய்யலாம். இப்போ வந்து ஆளுங்கட்சி ஒரு கட்சி இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு டிஎம்கே ஒரு கட்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த டிஎம்கேவுக்கு ஒரு கட்சி இருக்குன்னா அந்த இடத்துல வந்து சுயேட்சை வேட்பாளராக ஒருத்தர் நிற்கிறாரு, ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ஒருத்தர் நிற்கிறாரு. ஸோ அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் ஜெயிச்சிட்டோடனே போயிட்டு நான் திமுக கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண முடியாது. அப்படி ஜாயின் பண்ணாங்கன்னா என்ன பண்ணலாம், கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவரோட தகுதியை நீக்கிடலாம் அப்படின்னு சொல்ல வராங்க இதில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இதுலேயே வந்து ஒரு கட்சியில் 3/2%, 3/2 கிடையாது, 3/2 உறுப்பினர்கள் மற்றொரு கட்சியில் இணைந்தால் தகுதி நீக்கம் செய்ய இயலாது. ஸோ ஒருத்தரோ 2 பேரோ போனால் வந்து அந்த தடை நீக்கம் செய்யலாம், இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவறாருன்னு. இதுவே எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 300 பேர் வச்சுக்கோங்க, 300 எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 300 எம்எல்ஏல 200 எம்எல்ஏ வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்கன்னா அந்த 200 எம்எல்ஏமே ஒன்றுமே பண்ண முடியாது, தகுதி நீக்கம் செய்ய முடியாது. அதை தான் சொல்ல வராங்க. அடுத்து பார்த்தோம்னா, ஒரு கட்சியில் 1/3 உறுப்பினர் கட்சியை விட்டு விலகினால் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய இயலாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கட்சியில் 300 எம்எல்ஏ இருக்காங்க, அந்த 300 எம்எல்ஏல 100 எம்எல்ஏ என்ன பண்ணுறாங்க, அந்த கட்சி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்கன்னா அவங்கள வந்து நீக்க முடியாது, அதை சொல்கிறாங்க. ஸோ வந்து இதுதான் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி. ஸோ கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லும் கூறும் அட்டவணை எதுன்னு கேட்டால் அட்டவணை 10 வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி கூறுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்சி தாவல் தடை சட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க முதன்னு பார்த்தோம்னா 1985 கொண்டு வந்திருக்காங்க. எந்த சட்ட திருத்தத்தின்படி? 52வது சட்ட திருத்தத்தின்படி. இந்த கட்சி தாவல் சட்டத்திட்டத்தை வந்து எப்போ வந்து திருத்திருக்காங்க அப்படின்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. 2003ஆம் ஆண்டு 91வது சட்ட திருத்தத்தின்படி இதை திருத்திருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட்டு, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 11வது அட்டவணை. இந்த 11வது அட்டவணை பார்த்தோம்னா 11 சரி 12 சரி 1992ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. 11வது அட்டவணை பார்த்தோம்னா 73வது சட்ட திருத்தம். 12வது அட்டவணை பார்த்தோம்னா 74வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஈஸி, இது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நம்ம 11வது சட்ட திருத்தம் பார்த்துடலாம். 1992ஆம் ஆண்டு 73வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. என்ன சேர்த்துருக்காங்க? கிராம பஞ்சாயத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் 29 தலைப்புகள் உள்ளன. அப்போ கிராம பஞ்சாயத்து, கிராமத்துக்கு என்னென்ன அதிகாரம், அந்த என்னென்ன கடமை இருக்குது, அதில் இருக்க தலைவர் என்ன பண்ணுவார், அதில் உறுப்பினர் என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி சொல்கிறது எல்லாமே வந்து இந்த 11வது அட்டவணையில் வந்துடும். அடுத்தது 12வது அட்டவணையில் பார்த்தோம்னா அதே போல் நகராட்சியின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்தோம்னா இந்த 12வது அட்டவணை. 1992ஆம் ஆண்டு படி 74வது சட்ட திருத்தத்தின்படி இணைக்கப்பட்டது. இணைச்சாச்சு எங்கே? 1992 74வது சட்ட திருத்தத்தின்படி இணைச்சாச்சு. நகராட்சி அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பற்றி கூறுகிறது. இதில் 18 தலைப்புகள் உள்ளன. மேலே 29 தலைப்பு, இதில் 18 தலைப்பு. ஸோ இதுதான் வந்து ஒரு 12 அட்டவணைக்கான முழு விளக்கம். ஸோ இந்த அட்டவணைகளை பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் மாரி பார்த்துடலாம், டக்குன்னு பார்த்துடலாம்.
ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அட்டவணை 1 எதை பற்றி கூறுது? அட்டவணை 1 பார்த்தோம்னா மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் மற்றும் எல்லையை பற்றி கூறுது. அட்டவணை 2 எது கூறுது? அட்டவணை வந்து குடியரசுத் தலைவர் போன்ற உயர்ந்த அதிகாரங்களில் உள்ளவர்களோட ஊதியத்தை பற்றி கூறுது 2வது அட்டவணை. 3வது அட்டவணை எதை பற்றி சொல்லுது? உயர் பதவியில் உள்ளவர்களோட பதவி பிரமாணம் மற்றும் கடமைகளை பற்றி சொல்கிறது தான் 3வது அட்டவணை. அப்போ 4வது அட்டவணை என்ன சொல்லுது? மாநிலங்களவையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடஒதுக்கீடு அந்த சீட்டு அதை பற்றி சொல்கிறது தான் வந்து நம்பர் 4. 5வது அட்டவணை என்ன சொல்லுது? அட்டவணை 5 வந்து எஸ்சி எஸ்டிக்கான அந்த பகுதிகளை நிர்வகிப்பது அதை பற்றி சொல்கிறது தான் 5வது அட்டவணை. 6வது அட்டவணை பற்றி என்ன சொல்லுது? 6வது அட்டவணை அசாம், மிசோரம், திரிபுரா, மேகாலயா போன்ற வடகிழக்கு பகுதியில் உள்ள மக்கள் பழங்குடியினர் வாழும் பகுதிகளை நிர்வகிக்க பற்றி சொல்கிறது தான் 6வது அட்டவணை. அடுத்தது 7வது அட்டவணை என்ன சொல்லுது? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உள்ள அந்த அதிகார பகிர்வை பற்றி கூறுறது தான் 7வது அட்டவணை. 8வது அட்டவணை என்ன சொல்லுது? அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி சொல்கிறது தான் என்னது? அட்டவணை 8. ஸ்டார்டிங்கில் 14 மொழி அங்கீகரிச்சிருக்காங்க. இப்போ 22 மொழிகளை அங்கீகரிச்சிருக்காங்க. இதில் கொஸ்டின் ஏரியா பார்க்கும்பொழுது இப்போ இந்த சட்ட திருத்தங்கள் எந்த சட்ட திருத்தத்தின்படி எந்த மொழியை வந்து எந்த இயர் சேர்த்துருக்காங்க? ஸோ 15வது மொழியாக சிந்தி மொழி 1967ஆம் ஆண்டு 21வது சட்ட திருத்தப்படி சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1992 படி ஒரு 3 மொழியை சேர்த்துருப்பாங்க 71வது சட்ட திருத்தம் தான். ஸோ 1992 பார்த்தோம்னா கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி இது 3மே 1992 ஆண்டாம் ஆண்டு 71வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு 4 லாங்குவேஜை சேர்த்துருக்காங்க. இப்போ 2003வது வருஷம் சட்ட திருத்தம் 92 படி சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த லாங்குவேஜ் போடா, டோங்கிரி, சாந்திலி, மைத்திலி. ஸோ மொத்தம் 22 லாங்குவேஜ் வந்துச்சு. அப்போ 8வது அட்டவணை என்ன சொல்லுது? அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை சொல்லுது. அதுக்கப்புறம் 9வது அட்டவணை என்ன சொல்லுது? நீதி புனராய்வு செய்ய இயலாத சட்டங்களை பற்றி சொல்லுது. இதுக்குள்ளே என்னென்ன சட்டங்கள் இருக்குன்னு பார்க்கும்பொழுது முதல் சட்டமாக 1951 படி ஃபஸ்ட்டு சட்டத்தின்படி இந்த அட்டவணையை வந்து உருவாக்கியிருக்காங்க. தென் 1957ஆம் ஆண்டு ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்தை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்கு? 69% தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த 9வது அட்டவணைக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. அடுத்து 10வது அட்டவணை என்ன சொல்லுது? கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்கிறது தான் இந்த 10வது அட்டவணை. 1985ஆம் ஆண்டு 52வது சட்டத்திட்டத்தின்படி நான் சொல்லியிருக்காங்க கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தென் இதை சட்டத்திருத்தம் எப்போ பண்ணியிருக்காங்க? 2003ல் 91வது சட்டத்திருத்தப்படி இதை வந்து மறுபரிசீலனை சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க. எதாவது கட்சித்தாவல் தடை சட்டத்தை 10வது அட்டவணையில் இருக்க கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி. அதுக்கப்புறம் 11வது அட்டவணை என்ன சொல்லுது? கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லுது. இது வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1992ஆம் ஆண்டு 73வது சட்டத்திருத்தப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அட்டவணை 12 எதை பற்றி சொல்லுது? நகராட்சியோட அதிகாரம் மற்றும் கடமைகளை சொல்லுது. இதை எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1991ஆம் ஆண்டு 74ஆம் சட்டத்திருத்தப்படி இணைக்கப்பட்டது. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த அட்டவணையிலேருந்து கண்டிப்பாக வந்து 1 மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அட்டவணையை எப்பவுமே ஸ்டார்டிங்கெல்லாம் படிங்க. நிறைய பேர் வந்து அட்டவணையெல்லாம் படிக்க மாட்டாங்க, அதுலேருந்து கொஸ்டின் வராதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. அட்டவணை தான் உங்களுக்கு பேசிக்கு. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கிளாஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம பகுதிகளை பற்றி பார்ப்போம். இந்திய அரசியலமைப்போட பகுதிகளை பற்றி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.